ஒரு நாள் வெயில் அடிக்குது, இன்னொரு நாள் பார்த்தா மழை பெய்யுது. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வருதா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. மிளகு கொத்தமல்லி ரசம் ஹெல்த்தி மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுடு சோத்துல தாராளமா ரசத்தை ஊற்றி பனைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராகவும் இதமாவும் இருக்கும். செய்யறதுக்கு முன்னாடி பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ இது செய்யறதுக்காக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. அண்ட் தென் ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், முழு தனியா, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த புளியை நல்லா கையாலே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு திரி கூட இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு இதுலயே பாதி தக்காளி எடுத்து நல்லா அதிலே பிழிஞ்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிளகு சீரகம் அரைச்சி வச்சிருந்ததை தனியா எடுத்துட்டு மிக்சி ஜாரை அலசி ஒரு கப் அளவு தண்ணி அந்த புளி தண்ணியில எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவலா ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்து பொரிச்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா, இடிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி நொர தள்ளி வரும். ரசத்தை கொதிக்க வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நொர தள்ளி வரும்போது கை நிறைய கொத்தமல்லி அள்ளி போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான மிளகு கொத்தமல்லி ரசம் ரெடி ஆயிடும். கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால சளி, இருமல் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த ரசத்தை கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.